ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீக் வந்து நம்ம இன்லைன் டிஃப்யூசரு ப்ளஸ் வந்து இந்த லிலி பைப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் பிங் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது வந்து இப்போது லிலி பைப்ஸ் பார்த்திங்கன்னா பியூராக ஒரு பியூட்டிஃபிகேஷன் பர்பஸ் தான், ஒரு அளவுக்காக மட்டும்தான். அதனால் அது வந்து நான் சும்மா ஒரு ஆடியோ மட்டும் ஆட் பண்ணி அது என்ன பண்ணுறோங்கிற ப்ராசஸ் மட்டும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். பட் இன்லைன் டிஃப்யூசர் அது இருக்குது, அது நம்ம பேசலாம். இன்றைக்கி வந்து மேஜராக ஒரு 3 அப்டேட் வந்து பேசலாம்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரீஸ்கேப்பிங். பை த டைம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம இது கொஞ்சம் ரீஸ்கேப் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பேசலாம். ப்ளஸ் வந்து இந்த இன்லைன் டிஃப்யூசரை பற்றி பேசலாம். ப்ளஸ் இந்த குட்டி டேங்க் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீஸ்கேப்பிங் பார்த்துடலாம். ஸோ ரீஸ்கேப்பிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பழைய இடத்துல இந்த பெரிய வுட் இருந்தது இல்லையா, அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்தது. அது நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் மேலே நான் ஏன் அது ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்னா, அது பெரிய வுட்டு, நிறைய எபிபைட்ஸ் வைக்கலான்னு சொல்லிவிட்டு, அதாவது வுட்டில் ப்ளேஸ் பண்ணுற பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அது வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, மேலே வைக்கலாம், அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஸ்பேஸில் இருக்குது. இப்போ எதாவது கிராஸாக இருந்ததுன்னா நமக்கு இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி கிராஸாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வைக்கலாம் நீங்கள். அதில் மேலே வச்சிங்கன்னா கீழே வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா லைட் வராது உங்களுக்கு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு அந்த வுட்டுக்கு கீழே வந்து இப்படி வி ஷேப்பில் இருந்ததுனால வுட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த கார்பெட் பிளான்ட் கூட அங்கே கொண்டு போய் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. ப்ளஸ் வச்சாலுமே லைட் வராது, ஸோ நல்லா வளராது. அது ஒரு ரீசன் இருந்தது. அதனால் நான் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன், அது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அதை வெளியில் எடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுலேருந்து பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி, ஏன்னா நம்ம நிறைய பேஸ்ட் பண்ணல, நம்ம சும்மா அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம ஹோல் போட்டு தான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே அதை எடுத்துட்டு அந்த வுட்டை எடுத்து வச்சாச்சு. அப்புறமா ப்ளஸ் நம்ம இந்த புது வுட்டை வந்து நான் ஒரு 2-3 டேஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த வுட்டை எடுத்து நம்ம எல்லாம் வந்து 1 by 1 ப்ளேஸ் பண்ணோம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அனுபியாஸ் ப்ளேஸ் பண்ணணும். அனுபியாஸ்லேயே பார்த்திங்கன்னா 2, 3, 4 வெரைட்டி இருக்குது. 4 வெரைட்டி நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து மாஸ் ப்ளேஸ் பண்ணோம். ரிகார்டியா மாஸ் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பழைய ரிகார்டியா மாஸ் வந்து பெருசாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம், அது வந்து வச்சுருந்தோம். பழைய மாதம் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அது பெருசாக இன்னுமே வரல எனக்கு. புதுசாக வச்சுருந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா வருது. ப்ளஸ் அனுபியாஸில் வந்து ரெட் வெரைட்டி வாங்கியிருந்தோம், பியூஸ் பிளேந்திரால் வந்து ரெட் வெரைட்டி வாங்கியிருந்தோம், அதை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த வுட்டு வந்து இதெல்லாம் வெளியிலேயே நம்ம செட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே ப்ளேஸ் பண்ணோம். இது வந்து நான் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய பேஸ்ட் வச்சு தான் பண்ணிட்டேன். இதில் நிறைய கொஞ்சம் ஹோல் போட்டிருக்கேன் கொஞ்சம். ப்ளஸ் வந்து நிறைய பேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து இனிமேல் இது மாற்றக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் வந்து பேஸ்ட்டே பண்ணேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா தண்ணிக்குள்ளே வைக்கணும், ஏன்னா ஸ்விம்மிங்க்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ண முடியல. ஸோ உள்ளே வைக்கும்போது என்னால் நான் வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஆக்சுவலாக கரெக்டான பேஸ்ட் இல்லை. அதனால் வந்து ப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்நேரம் என்கிட்ட பேஸ்ட்டும் வேறு, அந்த க்ளூவும் வேறு இல்லை. ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நைட்டு வந்து 2 o'clock 3 o'clock ஆகிடுச்சு. அதனால் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அதுவே ஒரு 2-3 டைம் ஆச்சு, மாற்றி எடுத்து மாற்றி ப்ளேஸ் பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு ஆன் பண்ணிச்சு. ஏன்னா ஃபில்ட்ரு வேறு ரொம்ப நேரமாக ஓடாமல் இருந்தது. ஸோ அதனால் ஃபில்ட்ரு ஆன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் அது ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதில் வந்து நிறைய கேப் இருந்தது. ஏன்னா அந்த வுட்டு வந்து அவ்வளோ பெரிய வுட்டு, இந்த வந்து ரொம்ப குட்டி வுட்டு தான். ஸோ நிறைய கேப் இருந்தது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3-4 பிளான்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். அது இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். ஸோ அது வந்து நான் ப்ளேஸ் பண்ணணும், அது வருது. இப்போ இந்த லில்லி பைப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம பின்னாடி மூவ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா இது முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய மறைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பின்னாடி மாற்றிடலான்னு சொல்லிட்டு பின்னாடி மாற்றிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த செடியெல்லாம் மறைச்சிருச்சுன்னா லில்லி பைப்பு கொஞ்சம் மறைஞ்சிரும். ஸோ நமக்கு கொஞ்சம் க்ளீன் ஃப்ளோவாக இருக்கும், அது ஒரு இது. அப்புறமா இன்லைன் டிஃப்யூசர். சரி, ஏன் இன்லைன் டிஃப்யூசர் அப்படின்னா, இப்போது நார்மல் டிஃப்யூசரில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசிபிளாக இருக்கும். அது வந்து நம்ம டேங்க்கில் இருந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து பிளான்ட்டு இது மட்டும் தான் வைக்கணும். ஸோ எவ்வளோ ஒரு டேங்க்குள்ளே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் மினிமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்போது டிஃப்யூஷன் ரேட், இப்போ
இப்போ நார்மல் டிஃப்யூசரில் பார்த்தீங்கன்னா அஸ் பர் நம்பர்ஸ் அவங்க சொல்கிறது வந்து 50% டிஃப்யூஷன் இருக்கும்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர் ஆஃப் சிலிண்டர் வச்சுருக்கீங்கன்னா அந்த எண்டில் வந்து 1 லிட்டர் நீங்கள் வந்து உங்கள் டேங்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க, 1 லிட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வேஸ்ட்டாக போயிருக்கும். அதாவது அதுவும் டேங்க்குள்ளே தான் வரும், ஆனால் தண்ணியில் கலக்காமல் அது வந்து ரொம்ப எவாப்ரேட் ஆகி வெளில போயிடும்னு சொல்லிட்டு. வேறஸ் இந்த இன்லைன் டிஃப்யூசரில் என்ன சொல்கிறாங்கன்னா 70 to 80% டிஃப்யூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் வச்சுருக்கீங்க, சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 700 to 800 ml வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எப்படின்னா, இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ml உங்களுக்கு ஒரு டேங்க் அவ்வளோ தேவைப்படாது. ஒரு நம்பருக்காக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 100 ml நீங்கள் டேங்க்கில் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அந்த நார்மல் டிஃப்யூசரில் அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு தேவைப்படும், 50% உங்களுக்கு வந்து வெளியில் போயிடும். வேறஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 100 இன்ஜெக்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து 70-80 தான் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதில் 100% எடுத்தோன்னா அதில் வந்து 70 to 80% வந்து உங்களுக்கு டிஃப்யூஷன் ரேட் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து CO2 லெவல் வந்து அப் ஆகிடும் உங்கள் டேங்க்கில். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஒரு நல்ல ரீசன். ப்ளஸ் க்ளீனிங், இதுதான் ஒரு பெரிய பார்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த டிஃப்யூஷனை விட க்ளீனிங் என்னென்னா, இப்போது நீங்கள் நார்மல் டிஃப்யூஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அல்கே ஃபார்ம் ஆகிடும். இப்போது நீங்கள் டேங்க் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அல்கேலாம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அல்கே ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேறஸ் உங்களுக்கு டேங்க் வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டாக இல்லை, நீங்கள் ரொம்ப ஆல்கே நிறைய வருது அப்படின்னா அகெயின் அந்த டிஃப்யூசர்லேயும் உங்களுக்கு வந்து அல்கே வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிடும். அந்த நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து திரும்ப எடுத்து நீங்கள் ப்ளீச் டிப் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 8 hours வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணணும். ப்ளீச் போட்டு அதில் டிப் பண்ணி திரும்ப ஒரு 5 to 6 hours வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் போட்டு திரும்ப நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து நீங்கள் CO2 இன்ஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போய்டும் டேங்க்கில். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நீங்கள் பண்ணிடுவீங்க, அது என்ன ப்ராசஸ். செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும், நீங்கள் மறந்துடுவீங்க, அது அடைச்சிக்கும், நீங்கள் CO2 வராது, நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னும் நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஃப்யூசர். ஸோ இதுலேயுமே அல்கே ஃபார்ம் ஆகாதானா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும், ஆனால் கம்பேரிட்டிவ்லி வெரி 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 லெஸ். இப்போ நீங்கள் அது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து 3 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும், அந்தளவுக்கு தான் அதில் ஃபார்ம் ஆகும். ஈவன் மோர் 3 monthsக்கும் நீங்கள் மேலே கூட நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செட்டிலெலாம் ஆகிடுச்சு, நீங்கள் அல்கேலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு திங். ஸோ இன்னொன்று வந்து இந்த டேங்க்கு, அலெக்ஸா டர்ன் ஆன் லைட், இது நான் வந்து முன்னாடியே ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு இது காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன், பார்க்குறதுக்காக. அப்படின்னா CO2வோட பியூட்டி எப்படி அது என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே இருக்கிற ரோட்டாலாவும் ஒரே இது தான், இங்கேருந்து தான் எடுத்து நம்ம இங்கே வச்சோம் இந்த ரெட் கலரு. ஸோ அது வந்து ஒரே சைஸில் தான் வச்சோம், கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 centimeters வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சோம் நம்ம. ஸோ இது வந்து ரெண்டும் ஒரே சைஸில் வச்சோம். இது பார்த்திங்கன்னா இந்த 2 weeksல மேலே வளர்ந்து வந்து நான் திரும்ப பாதியாக கட் பண்ணி திரும்ப ரீப்ளான் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரே சைஸில் ரீப்ளான் பண்ணியிருக்கிறேன், அது திரும்ப இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, அந்த சைஸை விட்டு தாண்டவே இல்லை. ப்ளஸ் இந்த நிறைய ஆல்கே CO2 ரிலேட்டட் ஆல்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெண்டுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் ஒன்று தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா லோடெக் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர். இதில் ஏன் லோடெக் ஃபெர்டிலைசர்னால் அந்த APT3 நம்ம கம்ப்ளீட் வாங்கணும் இல்லையா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு APT1 யூஸ் பண்ண போகிற சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இது புது டேங்க்குங்கிறதுனால சாயிலேருந்து நிறைய நியூட்ரியன்ட் வெளியே வரும். ப்ளஸ் நம்ம வந்து அடாவோட பேசிக் போட்டிருந்தோம், அதுவும் நிறைய நியூட்ரியன்ட் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து ரெண்டுக்குமே ஒரே ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் ஆல்கே வர ஆரம்பிச்சிடுச்சு, ஒன்றுமே த்ரைவ் ஆகலை, அப்படியே இருக்குது கம்ப்ளீட்டாக. அது பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ஏதோ பிளாஸ்டிக் செடி வச்ச மாதிரி ஆகிடுச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு அந்த டேங்க் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து வேறு ஏதாச்சும் நான் செட் பண்ணணும். இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்போ ஆல்ரெடி CO2 சிலிண்டர் வந்து நமக்கு பெருசு தான், 4 liter சிலிண்டர், எவ்வளோ நமக்கு தேவையில்லை. ஸோ அதில் வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னலாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்ப்ளிட்டர் மட்டும் வாங்கிட்டு, 2-way ஸ்ப்ளிட்டர் மட்டும் வாங்கிட்டு அதிலேருந்து இதுக்கு CO2 இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதோட ஸ்கேப் வீடியோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ மீன் டைம் அந்த வீடியோ ஆட் பண்ணும்போது அடுத்து 2-3 பிளான்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கள். இந்த ஸ்கேப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் ஸ்கேப் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ், என்னோடய பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.